மிகப்பெரிய அளவில் என்ன சொல்றது, தமிழ்நாட்டை தாண்டி, அதாவது இந்தியாவை தாண்டி தமிழர்கள் வாழ்ற பிரதேசத்துல மிகப்பெரிய அளவுல மோதல் போக்கு தான் காணப்படுது. இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தொடர்பாக அரசியல்ல ஒவ்வொரு ஆட்களும் ஒரு விருப்பு வெறுப்போடு இருப்பாங்க. அது உங்களை போன்றுதான் நாங்களும். எங்களுக்கு பிடிச்சவர் தான் நேசிக்க முடியும். உங்களுக்கு பிடிச்சவர்களை எங்களை நேசிக்க சொல்றது அது சர்வாதிகாரம். நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றா முதலாவது ஆளா நாங்களே நின்று உங்களோட கொண்டாடுவோம். வணக்கம் மக்களை, நான் விஜயதரன். உங்களை எல்லாருக்கும் தெரியும், 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. போன 23ஆம் தேதி, அடுத்த மாதம் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வரும். எல்லாருமே அடிச்சுக்கிறாங்க. அதுவும் தமிழ்நாட்டில் இந்த முறை 4 முனை போட்டி பயங்கரமாக தான் வரப்போகுது. என்ன சொன்னால், கிட்டத்தட்ட 85% வாக்குப்பதிவு நடைபெற்றது தமிழ்நாட்டில். இது வரலாற்று சாதனை. அதனால் எதுவுமே நடக்கலாம்னு சொல்லி அனைத்து கட்சியும், அதாவது புதிதாக வந்த கட்சியை தவித்து கொண்டு அனைத்து கட்சியும் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த மன அழுத்தத்தாலேயே என்ன சொல்றோன்னு தெரியாம இந்த விவாத மேடைகளில் கண்ட பாட்டுக்கு அடிச்சு விட்டு கொண்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு புதிய கட்சி, நீங்க சொல்ற மாதிரி தற்கூரிகள் வந்திருக்காங்க, ஏன் அவங்கள பார்த்து பயப்படுறீங்க? நீங்க தானே என்ன சொல்றது, வாழ்க்கை புறாக மக்களுக்கு சிறந்த சித்தாந்தங்கள், நல்ல அரசியல், அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்த நீங்களே ஏன் பயப்படணும்? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது நான் சொல்றது தமிழ்நாட்டில் நடக்கிறது. இப்ப நான் சொல்ல போறது முக்கியமான விடயம். தமிழ்நாட்டை தாண்டி இலங்கையில, குறிப்பா யாழ்ப்பாண பகுதியில என்ன சொல்றது, நாம் தமிழர் கட்சிக்கும் தளபதி விஜய் அண்ணாவுடைய ஆதரவாளர்களை விட ஒரு ரசிகர்கள், அவர்களுக்கும் இடையில இப்ப கருத்து மோதல் மிகப்பெரிய அளவுல முட்டி இருக்கு. அதுலயும் நானும் தனிப்பட்ட முறையில் பாதிச்சவன் என்ற அடிப்படையில் அந்த வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ பதிவை பார்க்குறாங்களுக்கு திருப்பி நான் சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. நாங்கள் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணாவை நேசிக்கிறோம். சீமான் அண்ணாவை இழிவாக நாங்கள் இன்றைக்குமே தரக்குறைவாக பேசினது கிடையாது. என்ன சொல்றது, தளபதி விஜய் அண்ணா அரசியலுக்கு வாரதுக்கு முதல் சீமான் அண்ணாவுக்கு ஆதரவாகத்தான் நாங்கள் என்ன சொல்றது, தேர்தல் பிரச்சாரங்கள், தேர்தல் சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாக வீடியோ பதிவுகள் செஞ்சினாங்க. நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நாங்கள் சிறிய வயசுலேருந்து தளபதி விஜயண்ணா நேசித்த காரணத்தால் தளபதி விஜயண்ணா புதிதாக அரசியலுக்கு வரும்பொழுது தளபதி விஜயண்ணாக்கு ஆதரவாக ஏகப்பட்ட வீடியோ பதிவுகள் போட்டு வரோம். ஆனால் வீடியோ பதிவு போட்டால் நேர காண்றவர்கள், என்ன சொல்றது, ஃபோன் எடுத்து பேசுறவர்கள் எல்லாமே தளபதி விஜய் அவர்கள் தொடர்பாக எங்கள்கிட்ட எழுப்புற கேள்வி என்னன்னு சொன்னால், தளபதி விஜய் உனக்கு என்ன அண்ணனா, உனக்கு என்ன சொந்தமா, உனக்கு காசு வந்தவரா, நீ ஒரு ஈழத்தமிழனே இல்லை, நீ இனத்துரோகி, தமிழ் இனத்துரோகி, செத்து போடா, அப்படி இப்படியெல்லாம் கேவலப்படுத்தி பேசுறாங்க. சில நபர்கள் எங்களோட முட்டி மோதுறாங்க. நான் இந்த வீடியோ ஊடாக சில விடயங்களை எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கு சொல்ல முற்படுறேன். தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. நாங்கள் இப்போ ஈழத்துல இருக்கோம். நாங்கள் தளபதி விஜயண்ணாக்கு ஆதரவா வீடியோ பதவி போடுறதால எங்களை இழிவுபடுத்துறீங்க, நாங்கள் ஈழத்தமிழன் இல்லைன்னு சொல்றீங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். உரிமைக்காக ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட மக்கள் போராட்டம் பண்றாங்கன்னு சொன்னா யாருமே போய் அங்க ஆதரவா நிற்க மாட்டாங்க. ஆனால் இந்த சோசியல் மீடியாவில் பெரிய தமிழ் தேசியவாதி மாதிரி எல்லாமே எங்களை இழிவுபடுத்துகிற நீங்கள். யாழ்ப்பாணத்தில் தமிழர்களுக்கு எதிராக நடந்த அநீதிக்காக எத்தனையோ பேர் போராடுறாங்க. அந்த இடத்துல உங்களை காணலையே ஒன்றில்லை. எங்களுக்கு தெரியுங்க, நாங்கள் தமிழ் தேசியவாதியா இனத்துரோகியான்றது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு நீங்க பாடம் எடுக்காங்க. திட்ட தெளிவாக உங்களை சொல்றதுக்காக தான் அந்த வீடியோ பதிவு. எனக்கு சிறு வயசுலேருந்து தளபதி விஜய்னா பிடிக்கும். நான் தளபதி விஜய்னாக்கு ஆதரவா வீடியோ பதிவு போடுறேன். அது தப்பு இல்லை, எந்த தப்பும் கிடையாது. தளபதி விஜயண்ணாக்கு ஆதரவா வீடியோ பதிவு போடுறது எந்த தவறும் கிடையாது. புரியுதா? அதனால நீங்க சீமான் அண்ணாவை உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்க சீமான் அண்ணா தொடர்பாக வீடியோ பதிவு போடுங்க, சீமான் அண்ணாக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுங்க, எந்த தவறும் கிடையாது. நாங்க உங்களை விமர்சிக்கல. ஆனா நீங்க தான் எங்களை விமர்சிக்கிறீங்க தற்கொலை என்று. அப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? அரசியல்ல ஒவ்வொரு ஆட்களும் ஒரு விருப்பு வெறுப்போட இருப்பாங்க. அது உங்களை போன்றுதான் நாங்களும். எங்களுக்கு பிடிச்சவர் தான் நேசிக்க முடியும். உங்களுக்கு பிடிச்சவர்களை எங்களை நேசிக்க சொல்றது அது சர்வாதிகாரம். எங்களுக்கு பிடிச்சவர்களை தான் எங்களை நேசிக்க முடியும். அதனால எங்களுக்கு பிடிச்சவர்களை நாங்கள் நேசிச்சு கொள்றோம். புரியுதா? உங்களுக்கு பிடிச்சவர்களை நீங்க நேசிங்க. நாங்கள் என்றைக்குமே தடையா நிக்கலையே. நீங்க சீமானை நான் நேசிச்சா நான் உங்களுக்கு வாழ்த்துறேங்க. உங்களுக்கு என்ன சொல்றது, நீங்க வெற்றி பெற்றா நாங்களும் அந்த வெற்றியை கொண்டாடுவோம் சேர்ந்து உங்களோட. நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றா முதலாவது ஆளா நாங்களே நின்று உங்களோட கொண்டாடுவோம். எங்களுக்கு அந்த என்ன சொல்றது, ஒருத்தர் மீது குரோதம் எதுவுமே கிடையாது. நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றா நாங்க வென்ற மாதிரியே கொண்டாடுவோம். ஆனா உங்கள்ட்ட அந்த குரோதம் இருக்குங்க. முதலாவது மற்றவர்களை குறை சொல்றதை விட்டுட்டு நீங்க யாருன்றதை உங்க மனசை தொட்டு பாருங்க. என்னை பொறுத்த மட்டும் நான் சிறு வயசுல இருந்து தளபதி விஜயண்ணாவை நேசிச்சேன். நான் தளபதி விஜயண்ணா ஒரு நடிகரை நேசிச்சதால
அவர் சார்ந்த வீடியோ பதிவுகள் ஏகப்பட்ட முதலே போட்டிருக்கேன். இப்போ அரசியலுக்கு வந்த அப்புறம் நான் வீடியோ பதிவு போடல. அவர் வந்து சினிமாவில் இருக்கிற நேரமே நான் வீடியோ பதிவு போட்டிருக்கேன். அப்போ அவர் சினிமா விட்டுட்டு வந்து அரசியலுக்கு வரும்பொழுது அதையும் தொடர்ந்து அப்படியே வீடியோ பதிவு போடுறோம். அவ்வளவுதான். எனக்கு நாங்கள் புதிதாக ஒரு வீடியோ பதிவும் போடல. நம்ம வந்து சிறு வயசுலேருந்து ஒருத்தரை நேசிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த அப்புறம் இன்னொரு நடிகர் நேசிக்கல. நாங்கள் சிறு வயதுலேருந்து ஒரே நடிகர் நேசிக்கிறோம். அப்போ நம்ம குறிப்பிட்ட காலத்தில் வந்து அவருக்கு சினிமாவில் இருக்கும் பொழுது அவருக்கு சார்பாக வீடியோ பதிவு போட்டாங்க. அவர் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு அப்படியே தான் வீடியோ பதிவு போடுறோம். நாங்கள் வந்து என்ன சொல்றது, சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வீடியோ பதிவு போடல. என்னை பொறுத்த மாட்டேங்கி நான் என்னுடைய விருப்பத்துக்கு என்ன செய்யறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. நீங்க உங்களோட விருப்பத்துக்கு என்ன செய்யறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. நாங்க வந்து தடுக்கல, நாங்க வந்து விமர்சனம் வைக்கல. உங்களுடைய உரிமையை நீங்க செய்யற மாதிரி தான் எங்களுடைய உரிமையை நாங்க செய்யறோம். அதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு தானே. அடுத்தவனை எளியப்படுத்தாதுங்க. என்னை பொறுத்த மட்டும் இப்ப இலங்கையில மிகப்பெரிய அளவுல ஒரு மோதல் போக்கு தான் காணப்படுது. இந்த தேர்தல் முடிவு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்க வந்து தளபதி விஜயனா தோற்று போனா கூட நாங்கள் இன்றைக்குமே தளபதி விஜயனாவை என்ன சொல்றது ஒரே மாதிரி தான் பார்ப்போம். ஆனா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் இங்கே இருக்கிறவர்கள் ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. இது ஒரு தேர்தல். உங்களுக்கு பிடிச்சவர்கள் நீங்க நேசிக்கிறீங்க, எங்களுக்கு பிடிச்சாக்களை நாங்க நேசிக்கிறோம். தேர்தல் மக்கள் ஓட்டு போட போறாங்க, நாங்க ஓட்டு போட போறதும் கிடையாது. நமக்குள்ள இன்னத்துக்கு அடிப்பாடு. நம்ம வந்து இங்கே இடத்துல ஓட்டு போட முடியாது. நம்ம வந்து விரும்பினவர்களுக்கு ஆதரவாக ஒரு வீடியோ பதிவு தான் போட முடியும். நாம சொல்றதுக்காக யாருமே ஓட்டு போட போறது இல்லை தமிழ்நாட்டுல. அதனால நமக்குள்ள நம்ம அடிபட வேண்டிய அவசியமும் இல்லை. நமக்கு பிடிச்சவரை நம்ம புகழ்ந்து பேசலாம், அவ்வளவுதான். அங்க இருக்கிற அரசியலுக்காக நம்ம இங்க அடிபட்டோம்னு சொன்னா எந்த பலனும் கிடையாது. எனக்கு தளபதி விஜய்னா தனிப்பட்ட முறையில பிடிக்கும். அவரை வந்து சிறு வயதுல இருந்து அவருடைய படங்கள் பார்த்து நான் ஈர்க்கப்பட்டேன். அதனால நான் வந்து தொடர்ந்து அவருடைய வீடியோ பதிவு போடுறேன். அவர் அரசியலுக்கு வந்த அப்புறம் வீடியோ பதிவு போடுறேன். அதே போலதான் நீங்கள் சீமானன் தான் நேசிச்சா நீங்க சீமானனாக்கு ஆதரவாக வீடியோ பதிவு போடுங்க. அது உங்களுடைய உரிமை. நாங்க தலையிட முடியாது தானே. அதை விட்டுட்டு நான் வந்து தமிழின துரோகி, நான் ஒரு கெடுகட்டவன், செத்து போடா, அது இது, உனக்கு விஜய் என்ன காசு வந்தவனா, விஜய் உண்டு அண்ணனா, அப்படி இப்படி எல்லாமே கேள்வி எழுப்புறீங்க. இப்ப மிகப்பெரிய அளவுல என்ன சொல்றது, தமிழ்நாட்டை தாண்டி அதாவது இந்தியாவை தாண்டி தமிழர்கள் வாழ்ற பிரதேசத்துல வந்து மிகப்பெரிய அளவுல மோதல் போக்கு தான் காணப்படுது இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தொடர்பாக. இப்ப நான் வந்து தளபதி விஜயனா தான் ஆட்சி அமைப்பாருன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா குறைஞ்சபட்சம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து தளபதி விஜயனா தாக்கத்தை செலுத்துவார்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒருவேளை மக்கள் எல்லாருமே பிடிச்சி ஓட்டு போட்டிருந்தா ஆட்சி மாற்றமும் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து எல்லா கட்சிகளுமே அடி வேண்டும் தளபதி விஜயனோட தமிழக வெற்றி கழகத்தால. நாங்கள் ஜெதார்த்தத்தை பேசுறோம், ஜெதார்த்த அரசியலை பேசுறோம். எங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் புரிதலோட நாங்க பேசுறோம். அதனால எங்களை தப்பா நினைக்காதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் புரிதலை நீங்க வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் நாங்க சொல்ல முடியும். எங்களுக்கு உங்களோட அரசியலை வந்து திணிக்காதுங்கன்னு சொல்லி கூட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோ சந்திக்கும். பாய்.